நிபா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக கேரளத்திலிருந்து வருபவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்த உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், இந்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரளாவில் கடந்த வாரம் தான் பாக்டீரியா பாதிப்பான அந்த ஷிகல்லா பாதிப்பு என்பது அதிகரித்து பல்வேறு பகுதிகளில் நோய் தொற்று என்பது கண்டறியப்பட்டது. இதன் விளைவாக தமிழகத்திலும் அந்த நோய் பாதிப்புகள் ஏற்படாமல் இருப்பதற்கு பல்வேறு அறிவிப்புகள் தமிழக சுகாதாரத்துறையின் தரப்புல வெளியிடப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பும் பரவலாக கண்டறியப்பட தொடங்கியிருக்கிறது. எனவேதான் தமிழகத்துல அந்த நிபா வைரஸ் கண்காணிப்ப பணிகளை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உத்தரவிட்டிருக்கிறாங்க. கேரள மாநிலத்திலிருந்து பயணம் மேற்கொண்டவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்தி தமிழக பொது சுகாதார நோய் தடுப்புத்துறை மருத்துவர்களுக்கு அந்த எச்சரிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கேரள மாநிலம் கோழிக்கோட்ல ஒருவருக்கு நிபா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து தமிழக பொது சுகாதாரத்துறை தரப்புல இத்தகைய வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நிபா வைரஸ் என்பது விலங்குகளிடமிருந்து, அதாவது வௌவால், பன்றிகள் போன்றவற்றிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோயாக பார்க்கப்படுகிறது. எனவே பாதிக்கப்பட்ட வௌவால்கள் மற்றும் பழங்களை உண்பது தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால பழங்களை சாப்பிடும் போது பத்திரமாக நன்கு கழுவி சுத்தமான முறையில சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே காய்ச்சல், தலைவலி, வாந்தி, மூச்சு திணறல், தசைவலி உள்ளிட்ட கடுமையான பாதிப்புகள் இருக்கக்கூடிய பட்சத்துல வைரஸ் ஏற்பட்ட 6 to 20 நாட்களால இந்த வகை அறிகுறிகள் தென்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் இந்த வகை பாதிப்பு ஏற்படுவதை தடுப்பதற்கு தமிழக சுகாதாரத்துறை தரப்புல வழிகாட்டு நெறிமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தரையில விழுந்து கிடக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள் கடித்த பழங்களை உண்ணக்கூடாது. பழங்களை நன்கு கழுவிய பிறகு பயன்படுத்த வேண்டும். காய்ச்சாத பனஞ்சாறு மற்றும் பதநீர் ஆகியவற்றை தற்போது பருகுவதை தவிர்க்க வேண்டும். காய்ச்சல் மற்றும் மனநிலை மாற்றம் போன்ற அறிகுறிகள் கண்டறியக்கூடிய பட்சத்தில் உடனடியாக மருத்துவர்கள் என்ன மாதிரியான நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து பரிசோதனை செய்து அதற்கு தேவையான சிகிச்சையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. சந்தேகப்படக்கூடிய நோயாளிகளை தனி வார்டுகள் அனுமதிக்க வேண்டும் எனவும், சுகாதார பணியாளர்கள் கட்டாயம் முழுமையான பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. கேரளத்திலிருந்து வருபவர்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் தென்படக்கூடிய பட்சத்துல உடனடியாக மருத்துவர்களை அணுகி அவர்கள் சுய பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் தமிழக சுகாதாரத்துறையுடைய வலியுறுத்தலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.